ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். காலையில் தோறும் அவருடைய கிருபைகள் புதிதானு என்று சொல்லியிருக்கிறபடி இந்த நாளின் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 16:8. சங்கீதம் 16:8. Psalms chapter 16 verse 8. Psalms chapter 16 verse 8. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நெருக்கங்கள் வந்தாலும் கூட அவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை, அசைக்க முடியவில்லை. எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். அதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவரை நம் வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்துகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் அநேக நேரங்களில் நாம் வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்துவதை நாம் விட்டு விடுவோம். ஒரு திருமணமாகட்டும், முறைப்படி நாம் பெண்ணை பார்ப்போம், பத்திரிகை அடிப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம், எல்லாம் செய்வோம். கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணி அடிப்போம். யோசித்து பாருங்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி பத்திரிகையில் போட்டு விட செய்வோம். யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிற வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கி தோல்விக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் செய்ய பெற முடியவில்லை? ஆண்டவராகிய கர்த்தர் மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். அதோடு மாத்திரமல்ல, யாத்திராகமம் 33:14 வாசித்து பாருங்கள். என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன். எல்லாம் கூடுதலாக உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு ஒரு இளைப்பாறல், ஒரு சமாதானம் வேண்டுமா? கர்த்தரை முன்னிலைப்படுத்தியிருக்கிறீர்களா? உங்கள் வீட்டின் முன்னிலையிலே யார் இருக்கிறார்? இஸ்ரவேலின் ராஜா உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார் என்றால் வேதவசனம் சொல்கிறது, அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகள் உண்டாகுதா? ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிற காரியம் இருக்குதா? எதையோ நம்ம சொல்லுவோம், எதையோ வாழ்க்கையில் நம்ம இனிஷியல் என்ன, நம்ம தொகுப்புடைய பேரை நம்ம போட்டுக்கொள்வோம், எல்லாம் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவரை வாழ்க்கையிலே குடும்பத்தில் முன்னிலைப்படுத்தி இருக்கிறாயா? காலையில் எழும்பினோடு கிரமமாக ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற பழக்கம் உனக்கு உண்டா? உன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறாயா? அன்னைக்கு யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன போல ஆண்டவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய, சீர் செய்ய ஆண்டவரால் முடியும். சங்கீதம் 14 இக்கட்டான நிலைமை தாவீதுக்காரன் சொல்லுகிறான். என்ன தாவீது சொல்லுகிறான்? கர்த்தாவே என்னை காப்பாற்றும், தேவனை என்னை காப்பாற்றும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கண்ணீரோடு ஆரம்பிக்கிற அவன் கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிறான். கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த சங்கீதத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்கள். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது வசத்தில் நித்திய பெண்மும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், எனக்கு வாழ வேண்டிய வழியை நீர் காட்டுவீர் என்று சொல்கிறார். நீ வாழ வழி தெரியாமல் இருக்கிறாயா? கர்த்தரை முன்னிலைப்படுத்து. ஆண்டவரே, நீர் எனக்கு வழியை காண்பிட்ட ஆண்டவரே, நாங்கள் என்ன போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நண்பர்களே, இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு வழி காட்ட, உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு தடவை நாங்கள் மிஷனரி ஊழியமாக ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஊழியம் செய்கிற ஒரு குழுவினரோடு சேர்ந்து ஒரு மலை பிரதேசத்தை ஏறினோம். ஆனால் அந்த மலை அடிவாரத்தை போய் சேருவதற்கு கிட்டத்தட்ட மத்தியானம் ஆகிவிட்டது. அப்போ அங்கே தங்குறதுக்கு சரியான இடம் இல்லை. மலையில் மேலே போயிடலாம், ஏறிடலாம், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஏறி விடலாம், நான் போய்விடலாம்னு சொல்லி ஒரு மணி அல்லது 2 மணிக்கு ஏறினோம். ஆனால் சில சொன்னால் எப்படி தான் ஏறினாலும் நீங்கள் வந்து நைட் ஆகிடும் அப்படின்னாங்க. சொன்னது போல் ஒரு 3/4 மலை ஏறின உடனே இருட்டாகிவிட்டது. எப்படி பாதை, எப்படி போக வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதில் என்ன இருக்கிறது, சின்ன சின்ன டார்ச் லைட்லாம் வைத்திருந்தோம். அதை வைத்து கொண்டு ஒரு இடத்துல வந்து செபித்தோம், ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியவில்லை, என்ன செய்ய, எப்படி போக என்று சொன்ன பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, ஒரு மின்னல் போல் அடிக்கடி வந்து 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 அடுத்து எங்கே போக வேண்டுமோ ஒரு மின்னல் வரும். ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த மலை உச்சியிலே நாங்கள் போய் சேர்ந்தோம். அதாவது பச்சை மலைன்னு சொல்லுவாங்க, செங்காட்டுப்பட்டி, அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். அந்த கிராம மக்கள் சொன்னாங்க, எப்படி பையா இந்த இரவுகளில் இங்கே வந்தீங்க, வன விலங்குகள் உண்டு, கொடிய விஷம் பாம்புகள் உண்டு, எப்படி வந்தீங்க? சொன்னோம், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். மின்னல் அடித்தது. மின்னலா? இங்கே வரவே இல்லையே இந்த மின்னல்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். நண்பர்களே, நிச்சயமாக நம்புவோம், எங்களுக்கு மின்னலாக, ஒளியாக கர்த்தர் வந்தார். இன்றைக்கு வாழ்க்கையிலே
வாழ வழி தெரியாதபடி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? தாவீதை போல உறுதியான தீர்மானம். ஆண்டவரே, உம்மை நான் முன்வைக்கிறேன். அநேக நேரங்களில் குடும்பம், என் பிள்ளைகள், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை முன்வைத்தேனே தவிர இப்பொழுது நான் உம்மை முன்வைக்கிறேன். தேவனே, என்னை நடத்தும் என்று சரணாகதி அடைவாயா? கர்த்தர் இந்த நாளை உனக்கு ஆசீர்வாதமான நாளாக, அற்புதமான நாளாக கர்த்தர் மாற்றிக் கொடுப்பார். அவர் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். ஆமேன், ஆமேன்.